அம்மா பைக் சாவி நான் இங்கே தான் வச்சேன் காணா. நான் எப்படி தொழுவ போவேன்? எடுத்தீங்களா? உன் பைக் சாவி எடுத்து எனக்கு என்ன பைக்கை ஓட்ட தெரியும்? வச்ச இடத்துல போய் பாரு. ஏத்தா தொழுகைக்கு போற பள்ளிவாசல் எம்புடு தொலைவு இருக்கு? ஒரே ரோடு தானே. நடந்து போத்தா தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். தொழுகைக்கு செல்ல எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தர்மமே ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படியா? எனக்கு தெரியாத தம்மா. இன்ஷால்லா நான் நடந்தே போறேன் தம்மா. தொழுக ஈர கொலைய நீனு போய் அசர தொழுவுமா. தொழுதுட்டு அப்படியே சலவாத்து ஓதுமா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதிகமா சலவாத்து ஓதணுமா. இல்ல அத்தம்மா, எனக்கு படிக்கவே டைமே இல்லை. நிறைய கொடுத்துருக்காங்க. நான் எப்படி தொழுக முடியும், ஓத முடியும்? ஏமா முடியாது? அதுனா முடியுமா? நீங்கள் கையில் வச்சிருக்கிற போனை இப்படி வச்சுட்டு கொஞ்ச நேரம் தொழுதுட்டு ஓதுங்க. அல்ல நேரத்தில் பறக்க செய்வோமா. என் மீது ஒரு முறை சலவாத் சொல்பவர்களுக்கு அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க.